சூர்ப்பனகையினுடைய முயற்சி வெற்றியடைகிறது. இப்பொழுது ராவணனுடைய மனதிலே சீதையை அடைய வேண்டும் என்ற தீய எண்ணம் ஆழமாக மனதில் பதிகிறது. அவளை எப்படி அடைவது என்று அதற்குரிய திட்டங்களை வகுக்க முற்படுகிறார். இதில் யாருடைய உதவியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி பார்க்கிறான். மாயங்களிலே வல்லவனாக விளங்கக்கூடிய மாரீச்சன் அவனுக்கு துணையாக இருப்பான், அவனுக்கு உதவியாக இருப்பான் என்று எண்ணி அவனை அழைத்து இதில் உதவி செய்ய கோருகிறான். ஆனால் மாரீச்சன் முதலிலே மறுக்கிறான், தடுக்கிறான். இது வேண்டாம் என்றால் அவனுக்கு நன்றாக தெரியும். எப்படி முன்னே விஸ்வாமித்திரனானவன் ராமனை அழைத்து கொண்டு காட்டிலே வந்து யாகங்களை செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய்த பொழுது கரணும் தூஷணம் எவ்வளவு தூரத்திற்கு அடி வாங்கினார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்பதும் தாடகையினுடைய வதங்களை பற்றியும் நன்றாக அறிந்திருந்தான். அதனாலே அவனுடைய ராவணனுடைய முயற்சியை தடுக்க பார்க்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா இது நல்லதில்லை. மிகுந்த ஆசையோடு ஒருவன் பற்று கொண்டவனாக தன்னுடைய நாட்டினை வைத்திருக்கிற ஒருவனிடத்திலிருந்து தவறான முறையிலே அந்த நாட்டை கவர்ந்தவர்களும் இன்னொருவருக்காக வாழக்கூடிய ஒரு பெண்ணை கவருவது என்பதும் தவறானது. அவர்களை தர்மதேவதை நிச்சயமாக தண்டிப்பாள். இதிலிருந்து யாருமே தப்ப முடியாது, வேண்டாம் என்று அறிவுறுத்தி பார்க்கிறான். நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் நடை அல்லா, வாரம் கொண்டார் மற்ற ஒருவர்க்காய் மனை வாழும், தாரம் கொண்டார் என்று இவர் தம்மை தர்மம்தான், ஈரும் கண்டார் கண்டகர் உந்தார் எவரையா. யாரையா தர்மதேவதையினுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் இம்மாதிரியான தவறுகளை செய்தால் என்பதாக சொல்கிறான். மேலும் சொல்கிறான், உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? உன்னுடைய அந்தப்புறத்திலே எத்தனையோ அழகான பெண்களெல்லாம் இருக்கிறார்கள். உனக்கு பழைய சரித்திரங்கள் தெரியாதா? இந்திரனானவன் அகலியின் மேலே வைத்த தவறான ஆசையினாலே அவன் அழிவு பெற்றான் என்பது உனக்கு தெரியாதா? உன்னுடைய அரண்மனையிலே உன்னுடைய அந்தப்புறத்திலே எத்தனையோ பெண்கள் உனக்காக இருக்கிறார்களே, மீண்டும் எதற்காக இதை சொல்கிறாய்? தவறான முறையிலே உன்னுடைய சிந்தனையை செலுத்துகிறாயே என்பதாக அறிவுறுத்தி பார்க்கிறான். சொல்கிறான், ஐயோ வேண்டாம். அந்தரம் உற்றான் அகலிகை பொற்பால் அழிவுற்றான், இந்திரன் ஒப்பார் எத்தனையோதாம் இழிவுற்றார், செந்திரு ஒப்பார் எத்தனையோர் நின் திரு ஒன்பார், மந்திரம் அற்றார் உற்றது உரைத்தாய் மதியற்ற. ஐயோ மூளை இல்லாதவன் எப்படி பேசுவானோ அது மாதிரி உன்னுடைய சிந்தனை போகிறதே. மகாலட்சுமியை போன்ற எத்தனையோ பெண்கள் உன்னுடைய அந்தப்புறத்திலே இருக்கிறார்களே, இப்படி ஒரு அழிவு பாதையை தேடி போக வேண்டுமா? இந்திரனை போன்றவர்களெல்லாம் அழிந்தார்கள் என்பது உனக்கு தெரியாதா என்றெல்லாம் எடுத்து சொல்லி பார்க்கிறான். ஆனால் ராவணன் தன்னுடைய எண்ணத்தினை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. அப்பொழுது அவன் சொல்கிறான், ஐயோ நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதாகவோ மாயாஜாலங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்வதோ எதற்காக என்று தெரிந்து கொள். உனக்கு அழிவு வந்துவிடக்கூடாதே என்ற ஆசையினாலே சொல்கிறேனே தவிர எனக்கு ஏதோ கெடுதல் வந்துவிடும், என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தினாலே நான் இவைகளை சொல்லவில்லை. எனக்கு உண்மையிலே இருக்கிற ஆசையினாலே உனக்கு பாதகம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தினாலே இவைகளை சொல்கிறேனே தவிர
என்னுடைய உயிருக்கு பயந்து நான் இதைகளை சொல்லவில்லை. ஆனால் உனக்கு கெடுதல் வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் கூட உனக்கு தவறுதலான வார்த்தைகளாகவே படும். அது விதியின் விளையாட்டு என்று அவன் சொல்லுகிறான். உண்மையின் உறுதி நோக்கி உண்மையை உணர்த்தினேன். ஐயோ, உனக்கு கெடுதல் வந்துவிடக்கூடாது, நீ நன்றாக இருக்க வேண்டுமே என்ற நல்ல எண்ணத்தில் இவைகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன். உண்மையின் உறுதி நோக்கி உண்மையின் உணர்த்தினேன். மற்ற என்பையின் இறுதி நோக்கி அச்சத்தால் இசைத்தேன் அல்லன். எனக்கு ஏதோ கெடுதல் வந்துவிடும் என்றோ என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடும் என்ற காரணத்தினாலேயோ இதை நான் சொல்லவில்லை. நன்மையும் தீமையன்றே நாசம் வந்துற்ற போது உனக்கு கெடுதல் தான் வரணும் என்று இருந்தால் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட, நன்மை தரக்கூடிய விஷயங்கள் கூட நீ தீமையாகத்தான் நினைப்பாய். சரி, இனி நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. புன்மையின் நின்ற நீராய் செய்வது புகழ்தி என்றான். சரி, இனி என்னாலே ஒன்றும் செய்வதற்கில்லை. நீ உனக்கு கெடுதலை தேடிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாய். அதனாலே இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல். உண்மையின் உறுதி நோக்கி உண்மையை உணர்த்தினேன். மற்ற என்பையின் இறுதி நோக்கி அச்சத்தால் இசைத்தேன் அல்லன். நன்மையும் தீமையன்றே நாசம் வந்துற்ற போது புன்மையின் நின்ற நீராய் செய்வது புகழ்தி என்றான். இப்போ ராவணன் அவனுக்கு சொல்லுகிறான், நீ எப்படியாவது ராமன் இலக்குவன் என்ற 2 பேரையும் சீதையிடமிருந்து பிரித்துவிட வேண்டும். அதற்கு நீ சீதையினுடைய மனதை கவரக்கூடியதாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து ராமனும் சீதையும் அந்த பொருளுக்காக தேடிப் போகின்ற ஒரு நிலையினை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது சீதையானவள் தனித்து விடப்படுவாள். அப்பொழுது தனித்து விடப்பட்ட நிலையில் பாதுகாப்புக்கு யாரும் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுதும் சீதையை நான் எடுத்து வந்து விடுகிறேன். அப்படியானால் என்ன செய்வது என்று கேட்கிறான். நீ பெண்கள் எப்பொழுதுமே ஒரு அழகான பொருளை பார்த்தால், கவர்ச்சியான பொருளை பார்த்தால் அதில் தங்களுடைய மனத்தை செலுத்தக்கூடும். அவளுடைய மனதை கவர்கின்ற அளவுக்கு நீ எதையாவது செய்ய வேண்டும் என்று எண்ணும் பொழுது, என்று சொல்லும் பொழுது, மாரீச்சனை ஒரு அழகான பொன் நிறத்திலான் ஆன ஒரு மானாக மாறி அந்த சீதை இருக்கக்கூடிய பர்ணசாலை பக்கத்திலே சென்று துள்ளி விளையாட வேண்டும். அப்படி விளையாடினால் அந்த மான் வேண்டும் என்று சீதை கேட்க ராமன் அதை பிடித்து தர முயற்சி செய்வான். அந்த நிலையில் ராமனை அந்த இடத்திலிருந்து பிரித்து தனியாக நீ அழைத்து சென்று விட்டால் பின்னாலே எதையாவது ஒரு மாயத்தினை செய்து நீ இலக்குவனும் ராமனை பின்பற்றி வரும்படி செய்தால் பின்னாலே சீதை தனியாக விடப்படுவாள். அதற்கு மேற்கொண்டு நான் தனியாக விடப்பட்ட பாதுகாப்பு அற்ற நிலையிலே இருக்கக்கூடிய சீதையை நான் கைப்பற்றி வந்து விடுகிறேன் என்பதாக ராவணன் ஆலோசனை கூறுகிறான் மாரீச்சனுக்கு. அதை அப்படியே ஒப்புக்கொண்டு மாரீச்சனும் கிளம்புகிறான்.